என்ன காலையிலேயே பொண்ணு வருது? ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஹலோ, என்னம்மா என்ன இத? ஏட்டி நீதானா? என்ன விடிய முன்ன போன் அடிச்சிருக்க? ஏன் இன்னும் வேலையாவா இருந்த? வேலை என்ன வேலை? ஒரு வேலை இல்லை. எந்திரிச்சு காப்பி போட்டு குடிச்சிட்டு நினைக்க உட்காந்துருக்கேன். காப்பி போட்டு குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். ஏன் மரமா போட்டுலையாங்க? அவன் இன்னும் கிடைச்சிதான் கிடக்கா, எந்திரிச்சு வரல. தூங்குதானே விட்டுட்டு அப்படின்னா நினை தூங்கிட்டே தான் கிடப்பா. நீ தான் அவளை எழுப்பணும். எந்திரி, காலம்பரை எந்திரிச்சு காப்பி எப்பயே போடுன்னு சொல்லணும். நான் என்னைய பாரு எந்திரிச்சு காலையில காப்பியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு வீடை தூத்துக்கிட்டு இருக்கேன். அவளை எழுப்பி காப்பியை போட்டான்னு சொல்லி நான் எப்போ குடிக்க, அதான் நானே போட்டு குடிச்சாச்சு. மூதையை எந்திரிச்சு வர நேரம் வரும். சரி, நீ இப்போ என்ன காலையிலேயே எதுக்கு பொன் படிச்சா? இதுக்காக தான் பொன் பட்டியாங்க? இல்லைம்மா, நேற்று நீ சொன்னல மல்லியாக்காட்ட பேசிட்டேன், அந்த மாதிரி வர சொல்லிட்டா அப்படின்னு சொன்னல. என் நாத்தனா கரையிட்ட நேற்று சொன்னேன். சரி, என்ன சொன்னால்வோ? வாரன் இருக்கால்வோ. இங்கேருந்து ஒரு 10 மணிக்கு வாக்கில் கிளம்பினோம்னா நம்ம வீட்டுக்கு 11:30 12க்கு வந்துடுவோம். அண்ணன் இப்போ வரோம்ல, காலம்பரையே அவனை கறியை மீனாது என்னமே எடுத்துகிட்டு வர சொல்லிடு முதலையே. பிறகு நேரம் ஆயிர போது உன் மருமா பிறகு குளம் கறி வைக்காம எங்கேயாச்சும் கதை பேச ஓடி போயிடுவா. நான் வேற இங்கேருந்து வெறும் விளங்காதவளோட கூட்டிட்டு அங்கே வரேன் மாமியா நாத்தனான்னு. அந்த நேரத்தில் இவ வீட்டில் இல்லாமல் எங்கேயும் அளவிட போயிட்டா சோறு குழம்பு கறி நேரத்துக்கு பொங்கி வைக்கிறேன்னா அவ்வளோ வேற வசப்பாடிட்டு கிடப்பாள்வோ. அதான் உனக்கு காலையிலேயே போன் போட்டேன். அண்ணன் வரவும் உடனே அவங்ககிட்ட போய் கறி மீன் எதுவும் வாங்கினா வாங்கிட்டு வர சொல்லிடு. இவளையும் காலம்பரை எழுப்பி சாப்பாடு வகையெல்லாம் செஞ்சு வைக்க சொல்லிடு. சரிதானா? சரி மக்களே, அவளை எழுப்பி செய்ய சொல்லுதேன். நீ மருமை எல்லாரும் தானே வருவிய? ஆமாம், நான் ஓ மருமவே என் நாத்தனா கறி 2 பேரும் என் மாமியா எத்தனை பேர் வருவோம். சரி, காலம்பரை எல்லாரையும் கூட்டிட்டு வா. நான் அவட்ட சொல்லி சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்க சொல்லுதேன். சரியா? சரிம்மா, அதை சொல்ல தான் போன் அடித்தேன். வைக்கிட்டா? சரி மக்களே, வச்சிரு. பிள்ளையும் மருமனும் சேர்ந்து வராவோ, 10 குறைக்கு அவள் குடும்பத்துலேருந்து எல்லாரும் வராவோ. இன்னைக்கு சாப்பாடு நல்லா வகை வகையாக செஞ்சு வைக்கணும். இந்த பையன் வாரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலையே. வந்தோம்னா தான் சீக்கிரம் சொல்ல முடியும். இவ வேற எந்திக்காம கிடக்கா, போய் எழுப்புவோம். அம்மா கடவுளே, உட்காந்தோம் எந்திரிச்சோம்னு எந்திக்க முடியுதான்னு பாரு. இதுக்கு தான் தரையிலேயே உட்கார மாட்டேன். சோஃபாலேயே உட்காந்துருந்தாலும் காலை தொங்க போட்டு வீங்கிருதேன் தான் கீழே உட்காந்தேன். எந்திக்கும் போது கால் என்னம்மா இழுத்து பிடிச்சிக்கிட்டு வலிக்கி. அம்மா பாரு எப்படி தூங்கிட்டு கிடக்கானு. ஒரு பொட்டச்சி தூங்குத மாதிரியா தூங்குதா? கால் ஒரு பக்கம் கிடக்கு, கை ஒரு பக்கம் கிடக்கு. இப்படியா தலைகீழ கிடப்பா? கொஞ்சம் நெஞ்சம் தின்னு வளரணும். அந்த அண்டாவா சோத்த அமுக்குனானா பிறகு இப்படித்தான் இருப்பா. எத்தா நெடுவா இருக்கா பேரு. ஏ சின்ன பண்ணே, யோ எந்திரி. எம்மா ஏ பேர்வா எந்திரி. ஏன் ஏமத்து பிடிச்சவள கால் மேல கிடக்கு. எம்மா இந்த எரும மாட்டு காலை தூக்க முடியலையே. ஏ பேர்வா எந்தி. ஏன் நாசமா போறவள? ஏன் இடி விடுவா? கடவுளே, என்ன காப்பாத்த ஒரு நாளையும் இல்ல. இந்த பேர்வா காலுக்கடியில கிடக்கனே. அப்பா ஏ கடவுளே. என்ன அம்மா சத்தம் தானே இப்படி கேக்கு? ஏ இடி விடுவா எந்திரி. ஏன் இப்படி சத்தம் போட்டு கிடக்கா? இன்னும் சண்டையான்னு தெரியலையே காலையிலேயே. எம்மா ஏ கடவுளே. எம்மா எம்மா வாழ படுபாவி, இந்த பேரவளை கெட்டி கூட்டு வந்தியா? என்னை எப்படி காலில் போட்டு நசுக்கிட்டு கிடக்கான்னு பாருல. தூக்கி விடல. எம்மா நீ எப்படிமா இவ காலுக்கடியில வந்த? வேண்டதே முதல்ல தூக்கி விட்டுட்டு பேசலாம். நெடுமாட்டு பேல என்ன தூக்கி விடுதம்மா? எம்மா கடவுளே, தூக்கவே முடியலையே. எம்மா தூக்க முடியலம்மா, நான் அவளை எழுப்புதம்மா. ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோ. எழுப்பி தோணல. அறிவிட்ட படுவாய் பேல எழுப்பு. சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே எந்திரி. எந்திரி சின்ன பொண்ணே. எங்க யாங்க இப்படி கத்துதியா? நான் பயந்துட்டோம்ல. விடியும் போதே இப்படி கத்தலாமாங்க? ஏ தடிமானே, எந்திரிச்சு தொலைவலா. ஏங்க அத்தை சத்தம் மட்டும் கேட்க ஆளை காணும். உன் காலை எங்க வச்சிருக்கான்னு பாரு. ஏங்க அத்தை இங்க வந்து படுத்திருக்காங்க. எத்தை யாமத்தே எங்க படுத்திருக்கியா? உங்க ரூம்ல காத்து வரலையோ? ஏ பியாதிலர்வா எந்திரிச்சு பேசுறவா. யாமத்தே கோபப்படுதியா? அக்கறையா தானே கேக்கேன். சின்ன பொண்ணு போத எந்திரி சின்ன பொண்ணே. ஏ அம்மா காலையிலே ஏன் இந்த கத்து கத்துதிய? சபா அம்மா போதுமாங்க. காலையில எப்பவுமே நீங்க வரதுக்கு முன்னா நான் எந்திரிச்சிருவேன். நேற்று 100 நாள் வேலைக்கு போயிட்டு வர போய் இவ்வளவு நேரம் ஆயிட்டு. அதுக்கு அம்மை மௌனம் இப்படி கத்துதியல. உலகத்துல ஆணாதிக்கமும் மாமியார் ஆதிக்கமும் கூடிக்கிட்டே போகுது. வாங்கிட்டெல்லாம் மனுஷன் பேசுவானா? எம்மா என்னும் செய்தாம்மா. இல்ல, எனக்கு பேச்சு மூச்சு ஒண்ணு வர மாட்டுக்கு. கொஞ்சம் தண்ணி கொண்டு வால. நான் கொண்டு வரேம்மா. இத்தே ஏசி காத்தே பிடிக்காதும்பியா? கடைசி நான் தூங்கினதுக்கு அப்புறம் ஏசி காத்துல வந்து தூங்கணும்னு இங்க வந்து படுத்துட்டே போலன்னா எப்பயும் அதுல இருவா. செத்த நேரம் வாயை பொத்திட்டு இரு. என்கிட்ட பேச்சு வச்சுக்கிடாது. எனக்கு என்னன்னு வருது. ஏம்தே காலையில எப்படி லோவா ஃபீல் பண்ணுதியா? உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் கெதிலையோ? வரையில ஆஸ்பத்திரியில போய் பார்த்துட்டு வருவோம். ஏம்மா செய்தெல்லாம் செஞ்சுட்டு எதுவும் செய்யாத மாதிரி நடிக்கல. நான் என்ன செய்வேன்? இந்த தண்ணி எடுக்க போன பேல வேற இன்னும் காணுமே. எம்மா என்னம்மா? கொண்டு வந்துட்டியா? குடிமா. காலையில விடிஞ்சு விடியாம இந்த நெட்ட காலம் எந்த அளவுக்கு அம்மைக்கு பண்டுவும் பாக்காரு. தூங்கி எந்திரிச்சவளுக்கு போய் தண்ணி கொதி குடிக்க முடியாதா? வேலைக்கு போயிட்டு வந்த கையோட அம்மா கறிக்கு தண்ணி முத கொண்டு கொய் கொண்டு வந்து கொடுக்காரு. நமக்கு ஒரு நாளாவது இப்படி செஞ்சிருப்பாரா? அது சரி, எத்தனை இருந்தாலும் அவன் அம்மா மக்கா எல்லாரும் ஒண்ணு. நம்ம அடுத்தவா தானே அவருக்கு. என்ன பாடு பார்த்தாலும் நமக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தரதுக்கு நாதி கிடையாது. என்ன வாழ்க்கை. போதும்ல.
இம்மா என்ன கொஞ்சம் குடிமா. வேண்டாப்பா போதும். ஆஸ்பத்திரி எதுவும் போமாம்மா? ஆட்டை பிடிச்சிட்டு விட்டா? வேண்டாம்ல, படபடன்னு வருது, செத்து படுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கேன். ஏத்தா என்ன ஏன் தான் மூஞ்சி எப்படி கோவமா வச்சுட்டு கேக்கிய? என்கிட்டயும் கொஞ்சம் பாசமா இருக்கலாம்ல. உங்க அம்மையை மட்டும் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு கிளாஸ் தண்ணி கூட உங்ககிட்ட தான் கேட்காவ, நீங்க கோதி கொண்டு போய் குடிக்கிய. நானும் இந்த வீட்டுக்காண்டி நாயா பாடுபடுதேன். என்னைய ஒரு நாளாவது இப்படி பாத்திருக்கீங்களாங்க? என்ன இருந்தாலும் என்னை அடுத்தவன் தானங்க காட்டுதிய. உங்க அம்மா நாக்குல தானே பாசமா பாக்கிய. சின்ன பொண்ணே, வாய பொத்திட்டு இருந்து பாத்துக்கோ. உன்னால எங்க அம்மா கொஞ்சம் நெஞ்ச பாடுபடல. ஏங்க என்னால அவ என்ன பாடுபட்டாவோ அவளுக்காண்டி தான் நான் பாடு பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. நீ பாடு பார்க்கல, என்னைய பாடல ஏத்த பாக்க. கித்தி என்னத்தையும் சொல்லுதிய? நான் அப்படிலாம் நினைப்பேனாத்தே. ஏதோ கோவத்துல ஒன்னு ரெண்டு வார்த்தை உங்களை பேசிருப்பேன். அதுக்காண்டி நீங்க மண்டைய போடணும்னாத்தே நாங்க நினைப்பேன். நினைக்கல, செய்யவே துணிஞ்சிட்டேன். இப்போ கொலை செய்யவே துணிஞ்சிட்டேன். ஏன்தே இப்படிலாம் பேசிய? விடிஞ்சு விடியாம என்னைய போட்டு இப்படி பேசியல. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? என்ன இவ்வளவு நேரம் மிதிச்சு நசுக்கிட்டு கிடந்தியா? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காவளா? எத்தே எவ்வளவு பெரிய பழிய தூக்கி என் தலையில போடுதியத்தே. பழி போடுதுனா அந்தாவளா உண்மை. எத்தான் பாருங்க தான் எத்தான் தண்டி போய் சொல்லுதா ஒண்ணு. எங்க அம்மைக்கெல்லாம் பொய் சொல்லணும் ஒரு அவசியமும் கிடையாது. நீ செஞ்சதான் சொல்லுதா. எத்தான் நீங்களும் அவ கூட சேர்ந்துட்டு என் மேல எப்படி பழி போடுதிய? நான் அப்படி பண்ணுதான் ஆளாத்தான். நடிக்காத. எனக்கெல்லாம் பயமா இருக்கு. நான் இல்லாத நேரம் நீ எங்க அம்மைய கொலை பண்ணாலும் பண்ணிருவ போல. எத்தான் என்னைய பார்த்தா அப்படி சொல்லுதிய? இது எந்த கடவுளுக்கே அடுக்காது. என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டியல? என்னாச்சு? காலையிலேயே சின்ன பொண்ணு அழுதுகிட்டு கணக்கா இருக்கு. என்ன எதுன்னு போய் பாப்போம். நீலி கண்ணீர் வடிக்காத, என்ன நடிச்சுக்கிட்டா தெரியா? எத்தே இப்படி நடிக்கேன்னு சொல்லி படா படுத்தாது எத்தே. சித்தி வா சரசு, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க. என்னாச்சு சித்தி? காலையிலேயே சத்தம் போட்டு கிடைக்கிய? நான் கடைக்கு மிளகா வாங்கலாம்னு போறேன், சத்தம் கட்டுல உள்ள வரேன். இவ பண்ணுன கூத்த கேளு சரசு. இவ்வளவு நேரம் ஆகி எந்திக்கலையானு எழுப்ப வந்தேன் சரசு. இவ எழுப்பெல்லாம் செய்தா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பேரலையர் வரக்கப்புறம் இந்த வளர்ந்து கட்ட மாடு என்ன செஞ்சுட்டா தெரியுமா? ஒரே சமட்டி சமட்டி கீழே தள்ளி அவ காலையும் தூக்கி மேல போட்டா சரசு. என்ன சித்தி சொல்லுதியா? ஆமா சரசு, என் மோவன்ட்ட வேணா கேளு. நான் எப்படி கிடந்த தெரியுமா? இவ காலை தூக்கவும் முடியல. எம்மா தூணு மாதிரி இருக்கு. என்ன தண்டி எப்படி தூக்க மனுஷனா? அதுவும் நான் கதறதேன், எந்திரி காலை தூக்குங்க. அப்படியே காது கேட்காம போயிரும் அவளுக்கு. அண்ணன் தூக்கமா தூங்குதாவா? இது முத தடவை இல்ல, ஏற்கனவே ஒரு தடவை எழுப்ப வந்து என்னைய மிதிச்சு தள்ளி நான் மயக்கம் போட்டே ஒரு தடவை விழுந்திருக்கேன். இது ரெண்டாவது தடவை ஆக்கும். ஒரு மனுஷி ஒரு தடவை தப்பு பண்ணா சரி, தெரியாம பண்ணிட்டான்னு விடலாம். எப்ப பார்த்தாலும் இப்படியேவா நடக்கும்? சின்ன பொண்ணு அப்படியெல்லாம் வேணும்னு பண்ணிருக்க மாட்டா சித்தி. உனக்கு அவளை பத்தி தெரியாது சரசு. வெளியில வந்து அவ என்ன பேசான்னு எனக்கு என்ன தெரியும்? நடிச்சிட்டு திரிவா. ஒருத்தைய சமட்டி தள்ளிட்டு அவன் மேலேயே காலை போட்டு அமுக்குதமா உனக்கு தெரியாது ஒரு மனுஷிக்கு. என் மோவை மட்டும் நேரத்தோட வந்து என்னைய தூக்கலன்னா இன்னும் நான் என்ன ஆயிருப்போம்னே தெரியாது. அவன் மட்டும் டயத்துக்கு வரலான்னு இப்ப நீ மட்டும் இல்ல, ஊரே இந்த வீட்டுல கூடி இருக்கும். சாவடிச்சிருப்பா என்னைய. சே அப்படி பேசாதே சித்தி, ஏதோ கெட்ட நேரம் அவளுக்கு தெரியாம பண்ணிருப்பா. எக்கா என்ன சின்ன பொண்ணு? ஏக்கா நான் அப்படி பண்ணவே இல்லக்கா. உன் அம்மை மௌனும் பிளான் பண்ணி என்ன ஆள வச்சிட்டு இருக்கா காலையிலேயே. சின்ன பொண்ணே, வாயில நல்லா வந்துரும் பாத்துக்கோ. இப்படி எல்லாம் பொய் பேசாத. நீங்க ரெண்டு பேரும் தான் பொய் பிராட இலக்கிய. நான் ஒன்னும் பொய் சொல்லல. ஏ ராசி, சண்டை படாதேப்பா. ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அவளை அறியாம நடந்துட்டா என்னமோ தூக்கத்துல தெரியாம கால் பட்டிருக்கும். தெரியாமலாம் கிடையாது சரசி, தெரிஞ்சே தான் பண்ணுதா இவா. நேத்து 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்தப்பவே இவ வீட்டுல ஆடுன ஆட்டம் சரி கிடையாது பாத்துக்கோ. நல்ல மனசுல வச்சுக்கிட்டு இந்த கிழவி ஏதாவது பண்ணணும்னு தான் பண்ணிருக்கா நீ. அப்படி சொல்லாங்க சித்தி. அந்த பிள்ளை படபடன்னு பேசுமோலி அப்படிலாம் நினைக்க ஆள் கிடையாது. ஏதோ கெட்ட நேரம் நடந்துட்டு அப்படியே விடுங்க சித்தி. உங்களுக்கும் வயசான காலத்துல இப்ப எதுக்கு போட்டு இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு? போய் கொஞ்ச நேரம் படுத்து எந்திங்க, எல்லாம் சரியா போயிரும். எம்மா என்னல எம்மா சொன்னாலும் சொல்லட்டாலும் அந்த அக்கா சொன்னனக்கா செத்து போய் படுத்தேந்திமா. நீ வேற கீழே விழுந்து கிடந்தா இவ்வளவு தூரம் கத்தாத, என்னமோ ஆயிர போகுது. இதுக்கு மேல என்னல ஆவணும்? அதான் சமட்டி தள்ளி காலத்துக்கு மேல போட்டு என்னைய பாதி கொண்டுட்டாலே. சித்தி அதையே சொல்லாங்க சித்தி. செத்த போய் படுத்து எந்திங்க. பேச பேச பேச்சு வளர்ந்துகிட்டே தான் போகும். போறேன். நீயாவது அவளுக்கு நல்ல புத்தி சொல்லி சரசு, இனிமேலாவது இப்படி பண்ணாதன்னு. நான் சொல்லுதேன் சித்தி, நீங்க போங்க. பொம்பளையா இவள்லாம் எந்த நேரத்துல இவளை எங்க கூட்டு வந்தானோ வீடே விளங்காம போச்சு. அவனுக்கும் நிம்மதி கிடையாது, எனக்கும் நிம்மதி கிடையாது. வீடாவா வச்சிருக்கா வீட்டை. சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணியா? எக்கா நீங்களும் அக்கா நம்புதிய. எனக்கு துளி கூட அப்படி நினைவில்லக்கா. 2 பேருமா சேர்ந்து என் தலையில பழி எள்ளி போட்டு போறாவோ, நாசமா போறவோ. அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு. யார் அதுவும் மாமியாரும் வீட்டுக்காரன் தானே. ஏதோ கூட குறைய பேசினாலும் சரி பேசிட்டு போறாவுன்ட்டு விடு. எக்கா இந்த பேதல இருவார் கூட கிடக்கு எங்கேயாச்சும் போயிடலாமோன்னு வருதுக்கா. அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு. நிம்மதியே இல்ல. சரி உனக்கு நிம்மதி தர மாதிரி நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னக்கா சொல்ல போறிய? இன்னைக்கு சாயங்காலம் நம்ம எல்லாரும் சேர்ந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போவோமா? அப்படியாக்கா எத்தனை மணிக்கு போவோம்? அப்பா சிரிப்ப பாரு சின்ன பொண்ணு முகத்துல. எக்கா எத்தனை மணிக்கு போவோம்னு சொல்லுங்கக்கா. நான் முடிவே பண்ணல சின்ன பொண்ணு, உன்னை சிரிக்க வைக்காண்டி சொன்னேன். ஏக்கா ஏக்கா ஏன்க்கா இப்படி சொல்லுதியா? இன்னும் 1 வாரம் தான்க்கா இருக்கு. போயிட்டு வருவோம்க்கா இன்னைக்கே. இன்னைக்கு விடிய முன்னே இந்த அம்மை மௌனம் அள வச்சுட்டாவுக்கா. கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தாதான்க்கா எனக்கும் நிம்மதியா இருக்கும். போவோம்க்கா இன்னைக்கே. சரி அப்ப ஒண்ணு செய்வோம். மத்தியானம் சீக்கிரமா வேலையில முடி, சோறு குழம்பு கறியெல்லாம் வச்சு முடிச்சிட்டு மரத்தடிக்கு வா. நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து எத்தனை மணிக்கு போவோம்னு பாப்போம். இன்னைக்கு போக முடிஞ்சா இன்னைக்கு போவோம், இல்லாட்டி நாளைக்கு போவோம். சரியா? சரிக்கா நான் சீக்கிரம் குழம்பு கையில வச்சுட்டு ஒடியாந்துரையும் பாத்துக்கோங்க. நீங்களும் வந்துடணும் என்ன? சரிம்மா வந்துடுவேன். சரி சின்ன பொண்ணு, என் பிள்ளைல பள்ளியிடம் பண்ணு பாத்துக்க. மிளகா வாங்க வந்தேன், சட்னி இறக்கிருக்கு. நீ அழுதுகிட்டு இருந்தா பத்தி அந்த அன்னைக்கு உள்ள ஒடியாந்தேன். போயிட்டு வரேன்னா பிறகு வரேன்.
சரிக்கா பார்த்து போயிட்டாங்க, மத்தியானம் வந்துடணும்னா நேரத்தோட. சரி சரி சரி, ஒரு வார்த்தை மாமியாரோ வீட்டுக்காரோ கூட குறைய பேசினாலும் என்னத்தையும் சொல்லிட்டு போறவங்க, நீ வேலையில பாரு, அழுதுகிட்டு இருக்காத மறுபடியும் என்ன. தீபாவளி ஷாப்பிங் போறோம்னு சொல்லிட்டீங்களக்கா, இனி என் மாமியார் என் வீட்டுக்காரி என் காதுல சங்கே ஊதுனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் வாட்டுக்கு சந்தோஷமா இருப்பேன். இப்படா போவோன்னு இருக்கு. சின்ன பிள்ளை மாதிரிதான் இன்னும் இருக்கா, பெரிய பிள்ளை ஆன மாதிரியே தெரியல. சரி உன்ட்ட பேசினா நீ பூரா பேசுவேன், நான் போயிட்டு வரேன். பிள்ளைகள் பழையத்துக்கு அனுப்பிட்டு மத்தியானம் குழம்பு வச்சுட்டு நானும் வரேன். சரிக்கா. இப்போ உள்ள பிள்ளைகள் கல்யாணம் முடிஞ்சாலும் சின்ன பிள்ளைகள் மாதிரி தான் இருக்கும். என்னத்த சொல்ல, மாமியா கிழவி காலையிலேயே மூடர் பண்ணி விட்டா. அம்மைக்கு மேல இந்த நெட்டமாடே ஒரு வரத்து வந்துட்டாரு. ஒரு வழியா சாயங்காலம் ஷாப்பிங் போறோம். இந்த மாமியா புருஷன் எல்லாரையும் மறந்துட்டு ஒரு 2-3 மணி நேரமாவது கடையில என்ஜாய் பண்ணிட்டு வரணும். சட்டுப்பட்டு நீங்க சிம்பிளா ஒரு குழம்பையும் கறியும் வச்சுட்டு ஓட்டோட்டமா ஓடி போய் கதை பேச போறோம். முடிவெடுக்கும். சாயங்காலம் தீபாவளி ஷாப்பிங் போறோம். கடைக்கு போன உடனே இந்த நெட்ட காலனையும் அவ ஆத்தாலையும் அப்படியே மறந்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் என்ஜாய் பண்ணுதோம். சின்ன பொண்ணே எதுக்கு கூப்பிடுதாரு? இப்பதானே நீ எல்லாம் ஒரு கும்பலையா அது இதுன்னு பேசிட்டு போனாரு. ரோசமா இருந்தா என்னைய கூப்பிடவே கூடாது. இந்த ஆளு பேசுறதெல்லாம் பேசிட்டு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுன்னுகிட்டு. ஏன் சின்ன பொண்ணு எங்க கொஞ்சம் வா. வாரேன். என்ன 7:30 கூப்பிடுது அவ்வளோ தெரியல. என்ன எது கூப்பிட்டிய? இப்ப எதுக்கு நீ அதட்டுத மாதிரி கேட்க? அப்படித்தான் கேட்க முடியும். நீங்க என்னன்னாலும் பேசுவியா, நான் கேட்டுட்டு அப்படியே நிக்கன்னு நினைச்சீங்களோ? பாத்தியால எப்படி திமுறல பேசானு அவ மேல தப்பு வச்சுக்கிட்டு நம்மகிட்ட கணக்கா பாரு. மாமியாரே, ஏற்கனவே தான் அந்த ஆளுக்கு எனக்கு சண்டை இழுத்து விட்டாச்சு. அப்புறம் என்ன கொம்புச்சி விட்டுட்டு கிடைக்க இன்னும்? ஆமா, நான் தான் சண்டல் துடுதேன் அன்னைக்கு. இல்லாட்டாலும் உனக்கும் உன் புருஷனுக்கும் சண்டையே வராது பாரு. சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீங்க பத்த வைக்கலாம், எந்த புகமும் வெடிக்காதுங்க. சரி இப்ப எதுக்கு புழு புழுன்னு அடிச்சிட்டு கிடைக்க? எதுக்கு குட்டியா? நான் வாட்டிக்க வேலையை பார்த்து தான் அங்க இருந்தேன். என்ன விஷயத்துக்கு குட்டியில அதை சொல்லுங்க போட்டோம். வாங்கிட்ட உட்காந்து பேசுக்கு எங்களுக்கும் பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. சந்தோஷம். சேம் டு யூ. என் மவா வீட்டுல இருந்து இன்னைக்கு எல்லாரும் வராவோ. என்ன திடீர்னு கிளம்பி வராவோ? அவ எப்பனாலும் வருவாவோ. இது அவ பிறந்த வீடு. அவ எப்பனாலும் அவ குடும்பத்தோட இங்க வருவா, இருப்பா, போவா. அதையெல்லாம் நீ கேட்க கூடாது. என் மவன் எப்போ கறி மீனெல்லாம் எடுத்துட்டு வருவான். ஒழுங்கா மத்தியானத்துக்கு குழம்பு வச்சு பொரிச்சிரு மீனை. மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் சோறு கறி குழம்பு எல்லாம் ரெடியா இருக்கணும் பாத்துக்கோ. நீ வாட்டுக்கு அளவிட போயிடாத. என் மவன் என் மருமவன் பிறகு அவ குடும்பத்துல நாத்தனா 2 பேரும் மாமியா எல்லாரும் வராவோ. நேரத்தோட சோறு கறியில வச்சிரு பாத்துக்கோ. அவன் இப்ப கடைக்கு போய் எல்லாம் வாங்க போயிருவான். போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன போச்சு மல்லாந்து கிடக்காம உள்ளி உரிச்சு வைக்க, தக்காளி நறுக்கி வைக்க, இஞ்சி வெள்ளப்பூடெல்லாம் அரைச்சு வைக்கன்னு வேலையில பாத்துட்டு இரு. அப்பதான் அவன் வந்த உடனே குழம்பு கறியில வச்சு வைக்க முடியும். குழம்பு கறி வையின்னு சொன்னா மட்டும் போதும். எப்போ எதை செய்யணுங்கிறதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியும். அதை ஒண்ணு நீங்க சொல்ல தேவையில்லை. மைண்ட் வர சொல்லுங்க உங்க மவங்காரனை, நான் வச்சு போட்டு போறேன். சை, இன்னைக்கு ஒரு நாளாவது சிம்பிளா ஒரு குழம்பு கறியை வச்சுட்டு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போலான்னு பார்த்தா 2 முதவியலும் சேர்ந்துக்கிட்டு அதை செய்ய இதை செய்யணும் உயிர் எடுக்குவோம். இந்த நாத்தனக்கார பேதலிவா எதுக்கு குடும்பத்தோட கூண்டோட வரான்னு தெரியலையேங்க. அவ ஒருத்தி வந்தாலே விளங்காது. இதை இத்தனை கூட்டத்தையும் கூட்டிட்டு வராளா? விளங்கிரும் வீடு. பாத்தியால என் புள்ள என் வீட்டுக்கு வர்றதுக்கு இவ எப்படி ஒரு மாதிரி புலம்பிட்டு போறான்னு பாரு. சரி விடுமா, அவ அப்படிதான், தெரிஞ்ச விஷயம் தானே. நீ படுத்து ரெஸ்ட் எடு. நான் தூங்குது இருக்கட்டும். நீ நேரத்தோட ஜாமன் சட்டை வாங்கி அவட்ட கொடுத்துரு. பிறகு போகணும்னு நேரம் ஆக்கிறது சொல்லிட்டேன். அவ 12 மணிக்கெல்லாம் வந்துருவோம்னு சொல்லியிருக்கா. சரிம்மா, நீ தூங்கு. நான் போய் கடையில வாங்கிட்டு வந்து கொடுத்துருதேன். போ வேகமா. பரவாயில்ல, நான் 2 நாள் ஃபோன் பண்ணலன்னு உடனே அவளே ஃபோன் பண்ணி பேசுற அளவுக்கு லவ் டெவலப் ஆயிடுச்சு. அவளை பார்க்கணும் போலயும் இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் போய் கடையில ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடணும். சிவா, எப்பா சிவா. என்னம்மா? எந்திரிச்சிட்டு நான் பல்ல தேய்ச்சிட்டு சாப்பிடும்ல, படுத்தே கிடக்க. வாரம்மா, எந்திரிச்ச உடனே ஒரு வேலை இருந்தது, அது பண்ணிட்டு வருமேன்னு பார்த்தேன். இன்னைக்கு உனக்கு வெளியில எங்கேயும் போக வேண்டிய வேலை இருக்கா? ஆமா, உன் மருமகளை தான் பார்க்க போகணும். எல்லாம் என்ன வாய்க்குள்ளே முணங்குதே? ஒன்னும் இல்லம்மா, ஒரு வேலையா வெளியில போக வேண்டியிருக்கு. ஏன் கேக்க? ஐயா வெளியில போகணுமோ? ஏம்மா, வேற எதுவும் வேலை இருக்கா? வேலை ஒன்றும் இல்லைல்ல. அது வந்து இவங்கிட்ட மாப்பிள்ளை வீடு பார்க்க வரவோன்னு சொல்லவா? இப்படி வேண்டாம், பொண்ணு போட்டா தந்து ஜாதகம்லாம் பொருத்தம் ஆகட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கிடுவோம். ஏன்னா எதுவுமே முடிவாகாம அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி மனசுல தேவையில்லாம அவன் ஆசையை வளர்த்தரக்கூடாது. எல்லாரும் வந்து இன்னைக்கு வீடு பார்த்துட்டு போட்டோம். நாளைக்கு நம்ம ஜாதகம்லாம் பார்த்துட்டு எல்லாம் பொருந்தி வந்துச்சுன்னா இவங்ககிட்ட சொல்லுவோம் அந்த மாதிரி பொண்ணு அமைஞ்சிருக்கு அப்படின்னு. அது வரைக்கும் ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஏம்மா? என்னப்பா? என்னம்மா இப்ப நீ தனியா பேசிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைல்ல. இன்னைக்கு நம்ம தூரத்து சொந்தக்காரவோ கொஞ்சம் பேர் வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தாவோ. தூரத்து சொந்தமா? எந்த ஊரு? அது மதுரையில் உள்ளவோல. என்ன புதுசா சொல்லுதம்மா? நம்மளுக்கு மதுரையில சொந்தக்காரவுல கிடையாதே. அது வந்து மீனாக்கா இருக்கா பத்தியா, அவளுக்கு ரொம்ப சொந்தம். பிறகு எப்படிமா நமக்கு சொந்தமாவே? எப்படியோ சொந்தம். விடுப்பா, ஒயாம துருவி துருவி கேள்வி எட்டடக்க. இவன் ஏமா தெரியாம தானே கேக்கேன். சரி விடு, வீட்டுக்கு யாரா வாராவோ, நீ வீட்டுல இருக்கணும். அப்போ எங்கேயும் போயிடாது என்ன? எம்மா, எனக்கு இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டை போய் பார்த்தே ஆகணுமே. 2 நாளா போய் பார்க்க வேண்டியது பார்க்காம தள்ளி தள்ளி போயிருச்சு. இன்னைக்கும் போய் பார்க்கலன்னா குவாச்சுக்கிடுவாம்மா. அப்படியா? சரி, எத்தனை மணிக்கு போகணும்? என்னத்தையும் ஒரு 1 மணி 1:30 மணிக்காவது வீட்டுல இருந்து கிளம்பிடுவேன். அவ்வளவுதானே. எல்லாரும் 12 மணி 12:30 மணிக்கெல்லாம் வந்துருவோ. நீ வாரவள வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வேணா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது உட்காந்துட்டு அந்த அன்னைக்கு வெளியில வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போ. ஒன்னும் நினைக்க மாட்டாவோ. சரியா? எல்லாரும் வரும்போது நீ வீட்டுல இல்லைன்னு வையன், இத்தனை நாள் கழிச்சு வரோம், அவன் வீட்டுல இருந்தானே, அப்படியே அவனுக்கு தலக்கணும் அப்படின்னு பேசுவாளுவோ. அதுக்கு தான் சொல்றேன். சரியாப்பா? சரிம்மா, அப்ப நான் அவங்க வந்த பிறகு வாங்கன்னு கேட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் இருப்பேன், அடுத்து போயிருவேன். சரியா? சரி சரி சரி, போ. பல்ல தேய்ச்சி குளிச்சுட்டு சாப்பிடவா. நீ போமா, நான் வரேன்.
யார் மதுரையில இருந்து வராவுன்னு கேட்டா தெளிவாவே சொல்ல மாட்டேக்கா அந்த அம்மா. கூட 2 கேள்வி கேட்டா கோவம் வேற வருது. சரி யாரா இருந்தா என்ன, நம்ம ஆளை பார்க்க போயிட வேண்டியதான். இந்நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ, எந்திரிச்சிட்டாலோ எந்திக்கலையோ. மணி 12:45 ஆகுது, இன்னும் வரக்காங்களே. 12 மணி 12:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவோம், எல்லாம் ரெடியா வச்சிருன்னு சொன்னா. நானும் அப்படியே வச்சு வாசல்ல வந்து உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தரையும் வரக்கானுமே. எவ்வளவு ஆச்சு தம்பி? 50 ரூபாக்கா. வாங்கம்மா எல்லாரும். ஏமா அம்பிட்டு நேரம் ஆயிட்டு, முன்னேரமே வருவேன்னு அப்படியே இருந்து உட்காந்துருக்கேன். நேரமே கிளம்புனதுல குறவில்ல, பஸ்ஸே கிடைக்கல, அதான் இவ்வளவு நேரம் ஆயிட்டு. சரி சரி வாங்க வாங்க உள்ள. எங்க மீனவும் மாப்பிள்ளைங்காங்களே? அவ பேரத்த பைக்ல வராவோ? அண்ணா வந்துட்டாவோ, பைக்கு தெரியுது. மீனம்மா எம்மா கெதியா இருக்கியா? நல்லா இருக்க மக்களே. மறுமொழி எப்படி இருக்கியா? நல்லா இருக்கேன் தே. ஏட்டி அந்த கிழவிய பத்தியா? நம்மளை பார்க்கல கூட சாதாரணமா சிரிச்சா. அவன் மகளை பார்த்தோன்னே வாயெல்லாம் பல்லு, மூஞ்சியெல்லாம் பல்லு. ஆமாக்கா நானும் கவனிச்சேன். வாங்கம்மா எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க. எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கேன்ப்பா. நீ கெதியா இருக்கியா? நல்லா இருக்கேன் தே. மாப்பிள்ள ஏன் வரவே இல்லை? ரொம்ப நாள் ஆகுது. வேலையா இருந்து தான், அதான் வர முடியல. அதான் இப்ப வந்துட்டோம்ல. உன் பொண்டாட்டி எங்கப்பா? அவன் நான் அடுப்படியில வேலையில பாத்துக்கிட்டு இருப்பா. நான் கூப்பிடுவேன். சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு. வாரேன் கணக்காதிய. வேலையா இருக்கா பத்தியெல்லாம், அதான் அப்படி வேகமா சொல்லிட்டா. இல்லன்னா அமைதியா தான் பேசுவா எப்பவும். எத்தே சிக்கனை பொரிக்கிறதுக்கு கண்ணு கரண்டியா காணல, எங்க வச்சு தொலைஞ்சிய? வெறும் அறிவு கிட்டவால எல்லாரும் வந்திருக்கேல, எப்படி பேசா பாரு. எல்லாரும் வந்திருக்கவுன்னு அவளுக்கு தெரியாதுலம்மா, அதான் அப்படி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. யாரு கண்டா? தெரிஞ்சே கூட உன் பொண்டாட்டி இப்படி பேசுவா. இதுக்கு தான் சொல்றது ஆரம்பத்திலேயே அடக்கி வைக்கின்னு. எப்பவுமே இப்படி வீட்டுல வாய் கொழுப்பாவே பேசி பேசி ஆட்கள் வந்திருக்காங்க வரலையான்னு கூட தெரியாம இப்படி பேசிக்கிட்டு திரியுதா பாரு. இப்ப அவளை என்னமா செய்ய? ஒரு 4 ஆள் வந்திருக்கல, சண்டை போட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாரும் வந்துட்டு போன பிறகு பேசிக்கிடுவோம். இவட்ட என்னத்துல பேசி தொலையா? எருமை மட்டும் மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே தான் நிப்பா என்ன பேசினாலும். சை, ஆளுகளுக்கு முன்னாடி இப்படி கேவலப்படுத்துதால. எம்மா இந்த பொம்பளைக்கு வீட்டுல மதிப்பே கிடையாது போல, நம்மகிட்ட தான் பெருசா நீட்டிட்டு பேசுதா. இவன் மருமவா இருக்க இருப்புக்கு மீனா எவ்வளவோ பரவாயில்ல போலயே. ஆமா பரவாயில்ல, அந்த அன்னைக்கு இவளும் தான் வரத்தா வருவாள பேச்சுல. என்ன ஆளுக்க வந்திருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கு ஒரு நடிப்பு நடிப்பா. அந்த நடிப்பு கூட இவளுக்கு வர மாட்டுக்கு. அதை சொல்லு, இத்தனை பேர் வந்திருக்கோம்னு தெரியுமோ தெரியாதோ தெரியல, ஆனாலும் மாமியாட்ட இப்படியே பேசுவா. இந்த மருமலை வச்சுக்கிட்டு தான் ரொம்ப பாணிப்பா அந்த கிழவி. சரி நமக்கு இருக்கு, வந்த வேலையை பார்த்துட்டு போவோம். இனி இங்க வீட்டுக்கு வரா போது நம்ம. அதானே என்னத்தையும் பேசிட்டு போறா, என்னமும் செஞ்சுட்டு போறா. நான் இதான் சாப்பாடெல்லாம் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துருவோம். இவா வீட்டுல வந்து திங்க கூடாது நம்ம. அதை எப்படி அவ ஊருக்கு வந்துட்டு அவ வீட்டுல திங்காம போக முடியுமா? அப்புறம் நம்ம வீட்டுல உள்ளவே நினைப்பான் நம்ம தான் பொல்லாதவா, அவ வீட்டுல உள்ளவெல்லாம் நல்லவோன்னு நினைப்பான். இந்த சரி இருந்தா தான் எல்லாமே சரியா இருக்குமே. முடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. அவளுக்கு வேலை செய்யும் போது எல்லா பொருளும் கைக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அப்படித்தான் கொஞ்சம் கோவமா பேசுவா. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் மேலதான் தப்பு. நான் நேற்று அப்பளம் பொறிச்சிட்டு கரண்டி எடுத்துக்கு எங்கேயே வச்சுட்டேன். அதை அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டு வரேன்னா இருந்துக்கிடுங்க. சரி சரி கேட்டதை எடுத்து கொடுத்துட்டு வாங்க. பிறகு மறுபடியும் இங்க வந்து என்ன சண்டை விட போறா? அவ சண்டையெல்லாம் போட மாட்டான், இனியும் சாதாரணமா தான் பேசுவா. அவளை பத்தி தான் எனக்கு தெரியுமே. நானும் 10-15 நாள் இருந்தோம்ல போன தடவை வந்து. மைனிக்கு எப்பவும் ஒரே காமெடி தான். சரி எல்லாரும் இருங்க, நான் அவட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். கண்ணா பேசுக்கு எங்கம்மா வச்ச அந்த கிழவி ஒரு பக்கமும் காங்கல. ஏன் அறிவு கிட்டவள? வாங்க. கண்ணாப்பி எங்க தூக்கி வச்சு நான் தேடி திறம்புறன்ட்டு வரேன். அடுப்புல சீனா சட்டியை வச்சு புகஞ்சிட்டு கிடக்கு என்ன? வாய மூடு, கத்தாதே. ஏன் ஆனா பேசவே கூடாது. உங்க காலையில இருந்து அம்மை மன ஒரு தினுசா ஆடுதிய. அம்மா தாய உன்னைய கும்பிட்டு கேட்க செத்த பொத்திட்டு இரு. மீனா விட்டு ஆட்கள் எல்லாரும் வந்தாச்சு. வந்துட்டாவளா? ஆமா அறிவு கிட்டவள. நீங்க இருந்து கணச்சது எல்லாம் அவ்வளவு பார்த்தாலோ என்ன என்ன நினைச்சிருப்பாளோ? சிரிக்க மாட்டாளோ என்ன பார்த்து? யாருமே நம்மளை பார்த்தா அழுதாதான் கவலைப்படணும். சிரிக்க வச்சதை பத்தி தப்பு கிடையாது. உங்களை பார்த்து 4 பேர் சிரிச்சாவுன்னா அவளுக்கு ஆயுசு கூட தான் செய்யும். அது உங்களுக்கு புண்ணியம் தானே. வாய மூடிரு. இந்த ஏகத்தால பேச்செல்லாம் பேசாத. சரி அப்ப நீங்க அடுப்பு பாருங்க. கண்ணாப்ப எங்க இருக்குன்னு தேடி இந்த சிக்கனை பொரிச்சுங்க. நம்ம வந்தவள வாங்கன்னு கேட்டு வரேன். கூறு கட்டவா. வாங்க வாங்க எல்லாரும் எப்போ வந்திய? நாங்க வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்குமே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மீனா. என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்க்கா. என்ன உள்ள வேலையா இருந்தியாமா? ஆமாக்கா கொஞ்சம் வேலை தான். காலையில இருந்து வேலை தான். அடுப்படியிலேயே தான் கிடக்கேன். நீங்க வாரியான்னு என் வீட்டுக்காரு விதவிதமா வாங்கிட்டு வந்து கொடுத்தாவோ நானும் விதவிதமா செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான். சிக்கன் மட்டும் பொரிச்சிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். அப்படியா? ஏன் அவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தியா? நாங்கெல்லாம் அப்படி ஒன்றும் விதவிதமா சாப்பிடன்னு நினைக்க ஆட்களே கிடையாது. நானே எங்க ஹோட்டல்லே சாப்பிட்டுல தான் பார்த்தேன். மீனா எதுவும் மனசு கஷ்டப்படுவாள்னு தான் நாங்களே எங்க சாப்பிடுறதுக்கு சரினோம். இல்லட்டா எங்களுக்கெல்லாம் அடுத்த வீட்டுகளில் சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. சே என்ன அப்படி சொல்லிட்டியா? வந்தவளை சாப்பிடாம அனுப்புத பழக்கம்னா எங்க குடும்பத்துல கிடையாது. வேற ஏதாவது குடும்பத்துல வேணா வீட்டுக்கு வந்தவள வாங்கன்னு கூட கேட்காம சாப்பிட கூட வைக்காம அனுப்புவலா இருக்கும். நாங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தவோ எதிரியாவே இருந்தாலும் 4 வாய் சாப்பாடு போட்டு தான் அனுப்புவோம். பாத்தியம்மா எப்படி குத்தி காட்டுதானு? ஏன் டீ என்னாச்சு? ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவள் எல்லாவளும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாள் டீ. சரி எதுக்குன்னா நம்ம தம்பி அடிச்சு போட்டாலும் அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு.
அப்ப நான் கோவத்துல இருந்தேன். அந்த அன்னைக்கு இவ்வளவு வானு கேட்கவும் எனக்கு மனசுல இருந்து சாப்பிடுங்க வைங்கன்னு சொல்றதுக்கும் எனக்கு பிடிக்கல. அந்த அன்னைக்கு தான் இருந்தா இருங்க போனா போங்கன்னு நாங்க 2 பேரும் கண்டுக்கிடல. அதை இன்னைக்கு சொல்லி காட்டுதா பாரு. அடே அதைத்தான் இப்படி அழுத்தி அழுத்தி சொல்றாரோ எங்க வீட்டுல இப்படி கிடையாதுன்னு. ஆமா, நல்ல திமிரு பிடிச்சவளா இருக்காள. என்னைக்கோ நடந்தது இன்னைக்கு சொல்லி காட்டணும்னு என்ன இருக்கு? விடுக்கா, இன்னையோட சரி. இவ வீட்டுக்குலாம் வரது. இனி வாரதா இருந்தா வீட்லயே சாப்பிட்டு வந்துடும், இல்லாட்டா ஹோட்டலுக்கு போயிட்டா வரணும். இனி இவ வீட்டுக்கே வரக்கூடாது என்னைய கேட்டா. நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல இடம் அமைதிங்கிறதுக்காண்டி தான் கண்டவா வீட்டுலாம் வந்து இப்படி உட்காந்துட்டு பேச்சு கேட்க வேண்டியிருக்கு. நேரா மாப்பிள்ளை விட பார்த்துட்டு அப்படியே பெறணும், திரும்ப இங்கிட்டு வரவே கூடாது. ஆமா, இவ வீட்டுக்குலாம் இனி என்னன்னாலும் வரக்கூடாது. சாப்பாடு ரெடி ஆயிட்டு வந்து சாப்பிடுவாங்கம்மா எல்லாரும். நீ போமா, நான் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். சரி மக்களே, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கேன். மைனியா எல்லாரும் வாங்கன்னா மருமோளை வாங்க சாப்பிட. வாரம் எத்தா வாங்க சாப்பிட போவோம். எத்த மைனி வாங்க சாப்பிடுவோம். நான் வாரம். ஏதான் மட்டனை பிரியாணி போட்டாச்சு, முட்டையை அவிச்சு வச்சாச்சு, சிக்கனை பொரிச்சு வச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சுது. இனி பரிமாறுற வேலை மட்டும் தான் பாக்கி. அதை உங்க அம்மையும் உங்க தங்கச்சியும் பண்ண சொல்லிருங்க. எனக்கு வேலை இருக்கு, நான் கொஞ்சம் வெளியில போகணும். சரியா? சின்ன பொண்ணு, சாப்பாடு பரிமாறிட்டு நீயும் சாப்பிட்டுட்டு போ சின்ன பொண்ணு. எங்களுக்கு பசிச்சா எங்களுக்கே திங்க தெரியும். இவ்வளவு நேரம் அடுப்புல கிடந்து வேலை பார்த்தேனே. ஒரு வெங்காயம் நறுக்கிறதுக்கு ஆள் வந்தியெல்லாம் 2 பேரும் இங்கனையே இருந்துகிட்டு அங்க எட்டியே பார்க்கல. நான் ஒத்தையிலேயே அடுப்புல நின்று செஞ்சு எனக்கு அந்த வாசனையே மூஞ்சில் அடிக்க. நான் செத்த வெளியில போயிட்டு வந்தா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அதனால உங்க அம்மையும் தங்கச்சி பரிமாற சொல்லி எல்லாரும் உட்காந்து தின்னுங்க. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். என்னை தேடாதே சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு என்னமோ எனக்கு போறாவு சின்ன பொண்ணு வாங்கன்னு கேட்டதோட எங்கேயோ போயிட்டான்னு. ஆமா, அவளை வீட்டுக்கு நான் போனப்போ ஒரு வார்த்தை வாங்கன்னு கேட்கல, இருன்னு சொல்லல, சாப்பிடுன்னு சொல்ல. அவளோட நம்ம இவ்வளவு தூரம் உபசரிக்கிறதே பெரிய விஷயம். இதுல அவ்வளோ வந்திருக்காலும் நான் வீட்லயே காவல் காத்துட்டு கிடக்கணும். என்ன தலையெழுத்தா? அப்படிலாம் இருக்க முடியாது. நான் வெளில போறேன். நான் காலையிலேயே சரச காட்ட சொல்லியிருந்தேன் வாரம்னு. எனக்காண்டி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு போவோம். நான் போயிட்டு வரேன். கடவுளே, இப்ப இதை அம்மாட்ட சொன்னா அம்மா ஒரு சண்டை போடுவாள. சரி சமாளிப்போம். லட்சுமி, தீபாவளிக்கு துணிமணி எடுக்க போமா? எப்படி தெரியலக்கா. எங்க பூமாரிக்கு மட்டும் ஒரு கெவுனாவது பாவாடை சட்டையாவது எடுக்கணும். நான் என் பிள்ளைகளுக்கு மட்டும் 2 சுடிதார் எடுக்கலாம்னு நினைச்சிருக்கேன். ஏக்கா, நீ சாயங்காலம் போமா? அப்படித்தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். லட்சுமி, உனக்கு எப்படி? இன்னைக்கு சாயந்தரமாக்கா. இவ அப்பா நேரத்தோட வேலையை விட்டு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட மாட்டை ஒப்படைச்சிட்டு தண்ணி வைக்க சொல்லிட்டு வரணும்க்கா. ஒரு மாடு வேற சென்னையா இருக்கு பத்தியா, எப்ப ஈனுமே சொல்ல முடியாது. அதனால யாராவது ஒருத்தர் வீட்டுல இருந்தே ஆகணும். லட்சுமி அக்கா தான் பெரிய ஆளுக்க. 1 மணி நேரத்துக்கு 500 ரூபா 1000 ரூபா சம்பாதிச்சிருவாங்க. அதை விட்டுட்டு ஜவுளி கடையில வந்து நேரத்தை வீணா கோவலாம் என்னக்கா? ஏன் உனக்கு இருக்கையிலே கிறுக்கு பிடிக்கி? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா, அதுக்குள்ள என்னாச்சு? ஏன்க்கா, நான் தப்பா சொல்லிட்டேனோ? நீ பேசுறது பூராமே தப்பா தான் இருக்கும். என்ன தப்பா பேசிட்டேனோன்னு ஒரு கேள்வி. ஏன்க்கா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவியா? நான் நல்ல வார்த்தையா தானே சொல்லுதேன். உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 500 ரூபா 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்னா என்னத்தையும் 1 மணி நேரத்துக்கு ஒரு 200 ரூபாயா சம்பாதிச்சிட மாட்டீங்களா? நாமலாம் தான் பாருங்க, ஒரு நாள் பூரா பாடுபட்டு ஒரு 100 தூள் தாங்க சுத்த முடியுது. 100 தூளுக்கு ஒரு 110 ரூபா 120 ரூபா கிடைக்கும். அப்படித்தான் அதை வச்சுதான் கிடைக்கும். என்ன செய்ய? உங்களை மாதிரி 4 பக்கமும் வருமானம் வந்தா எனக்கும் நல்லா தான் இருக்கும். ஆமா, நீ 100 தூள் சுத்தி அதுல வர 110 ரூபாய் வச்சுதான் சாப்பிடுதா? அப்படித்தானே? ஆமாக்கா, கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆனா ஒரு அளவுதான். என்ன பொய் பேசுறதுக்கும் இந்த அளவுக்கு பொய் அள்ளி பேசாதமா, வாயெல்லாம் பொத்து வீங்கிற போது. இப்ப நான் என்ன சொன்னோம்? எனக்கு சாம விட்டுட்டு கிடைக்கிய ஒன்றெல்லாம் பேச எனக்கு ஆவி இல்லம்மா. இருந்து ஆடுத. உனக்கு என்ன? ஏக்கா, எனக்கு வீட்டுல வேலை இருக்குக்கா, நான் போய் பாக்கேன். சாயந்தரமா போறதா இருந்தா எனக்கு ஒரு போன் அடிங்க. நான் கிளம்பி இருக்கேன். என்னக்கா, வர முடிஞ்சா கிளம்பி இருப்பேன், இல்லன்னா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. இரு லட்சுமி, சின்ன பொண்ணு வரேன்னு சொன்னா. அவ வேற வரேன்னு சொல்லிருக்காளா? எப்பா அவ வரதா நான் வரலக்கா. ஏன் லட்சுமி இப்படி சொல்லியா? அவ வந்தா சும்மாவே இருக்க மாட்டாக்கா. கடையில வச்சு ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு ஏழனை பேச்சு பேசிக்கிட்டே இருப்பா. வெளி இடத்துல எப்படி பேசணும் என்ன பேசணும் கூட தெரியாது. நான் அவ கூட வந்து சீரியலுக்கு எனக்கு ஆவி இல்லக்கா, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரல. அப்படிலாம் இல்ல லட்சுமி, நல்ல பிள்ளைதான். என்ன அப்பப்போ கிண்டலுக்கு இந்த பேசிட்டு அடப்பா, அவ்வளவுதான். எக்கோ வா சின்ன பொண்ணே. ஏன் சின்ன பொண்ணே இப்படி மூச்சு வாங்கிட்டு ஓடியாரா? இரு. ஐயம்மா, எக்கா வந்து ரொம்ப நேரமா கதை பேசிட்டு இருக்கீங்களோக்கா? இல்லம்மா, இப்பதான் வந்தா ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அப்படியாக்கா, நான் கூட ரொம்ப லேட் ஆயிட்டோன்னு ஒடியாந்தேன். அப்பளே வந்திருப்போம்க்கா. என் மாமியாருக்கு பாருங்க, இன்னைக்கு என்னமோ அவ மீனா குடும்பத்துல எல்லாரும் வரவுன்னு மட்டனு சிக்கனு முட்டனு எல்லாம் வைக்க சொல்லிட்டா. எல்லாத்தையும் வச்சு போட்டு வரதுக்கு முட்டு நேரம் ஆயிட்டு. அப்படியே சின்ன பொண்ணே, உங்க வீட்டுல இன்னைக்கு விருந்தா? ஆமாக்கா, கிட்டத்தட்ட விருந்து சாப்பாடு செஞ்சா எனக்கா தான் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன திடீர்னு மீனா வீட்டுல இருந்து வந்திருக்காவோ? தெரியலக்கா, காலையிலேயே அவன் ஆத்தனா மாமியா எல்லாரும் வருவான்னு சொன்னா. சரி வந்து தொலைதாவுன்ட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் என் மாமியா வாங்கி தருவா, நீ வைக்கணும் அப்படின்ட்டா. காலையில இருந்து அடுப்படியிலேயே கிடந்து இப்பதான் வேலை முடிஞ்சது. இப்ப எல்லாரும் வந்தாவோ வச்சு தின்னுங்கன்னு போட்டு வந்துட்டேன். ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்லியா? வச்சு போட்டுட்டு அப்படியே வருவா. எல்லாருக்கும் உட்காந்து பரிமாறிட்டு ஆளோட நீ ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம்ல. நாங்க எங்க பேர போறோம்? இங்கதானே இருப்போம். போங்கக்கா, எனக்கு அடுப்புக்குள்ள நின்று சாப்பாடு செஞ்சே மூஞ்சில் அடிச்சுட்டு இனி நானே சாப்பிடனாலுமே எனக்கு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் போய் சாப்பிட முடியும். சின்ன பொண்ணு, அசைவ சாப்பாடெல்லாம் நல்லா கொதிக்க சூட சாப்பிட்டா நல்லா இருக்கும் பாத்துக்கோ. நீ சாப்பிட முடியாட்டாலும் ஒரு உண்டை குழம்பு கறியெல்லாம் இங்க கொண்டு வந்திருந்தா அந்த மரத்தடியில வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம்ல. ஏனால் முடி இன்னைக்கு வீட்டுல குழம்பு கறி வைக்கல போல. வைக்காமல இல்லன்னா எனக்கு எங்க வீட்டுல உளுந்தஞ்சோறு போய் கடுகு பச்சடி வச்சுட்டு தான் வந்தேன். சாப்பிடாம வந்துட்டேன்னு ஒரு அக்கறையில சொன்னோம்னா என்னையவே மடக்குதா பாரு. அம்மா, நீ வாட்டுக்கு இங்க வந்துட்ட, வந்தவ யாரும் எதுவும் நினைக்க மாட்டாவளா? வீட்டுல ஆள் இல்ல, வாட்டுக்கு எங்கேயும் போயிட்டான்னு நினைச்சிட்டு போறாள்க்கா. நம்ம இங்க இருந்து அவ வீட்டுக்கு போனப்ப அந்த பொம்பளை வான்னு கூட ஒழுங்கா கேட்கல. நம்ம வந்தவள வான்னு கேட்டாச்சு, நல்லா விருந்து சாப்பாடு சமைச்சு வச்சாச்சு, எல்லாவளுமா வச்சு திம்பாள்வோம். நம்ம இருந்து அப்படி தாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளை மதிக்கவுல நம்ம மதிச்சா போதும். என்னமோ சொல்லிட்டே உன் மாமியார் எதுவும் அதுக்கு சண்டைக்கு வராம பிறவு வாம்பாடு.
ஆமா என் மாமியா இன்னைக்கு தான் சண்டை கிடந்தா அவ கிடக்கா விடுங்கக்கா. சரி சின்ன பொண்ணு, இன்னைக்கு சாயந்தரம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு சாந்தி வரம்டா. லட்சுமி எல்லாரும் போனீங்கன்னா நானும் முடிஞ்ச வரைக்கும் கிளம்பி வர பார்க்கணும்னு சொல்லியிருக்கா. நானும் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ வாரியா எப்படி? வாரம்க்கா. நான் தான் நீங்க காலையில கேட்கலே வரேன்னு சொல்லிட்டேனே. எல்லாரும் வரவளோ என்னமோ இன்னைக்கு போக முடியுமோ நாளைக்கு போக முடியுமோன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். இன்னும் மல்லியாட்ட மட்டும் ஒரு வார்த்தை கேட்கணும். எப்போ நம்ம தான் போவோம். இப்போ அவளும் உங்க வந்துட்டா பத்தியா ஒரு வார்த்தை நீ வாரியான்னு அவட்டையும் கேட்போம். அவளும் வரானா அவளையும் சேர்ந்தே கூட்டு போவோம். என்ன? சரிக்கா அப்படியே செய்வோம். இப்போ மல்லியாக்கா வீட்டுல போய் யாருக்காக்கா நான் போய் கேட்டு விட்டா? வேணா சின்ன பொண்ணு, நான் இப்ப வீட்டுக்கு தான் போறேன். போற வழியில அவட்ட என்ன எதுன்னு கேட்டுட்டு நான் போன் அடிக்கேன் உங்களுக்கு. சரி லட்சுமி, அப்படியே செய்யாவா வரானா அவளையும் கூட்டு போவோம். வரலன்ட்டானா நம்ம மட்டும் போயிட்டு வருவோம். என்ன? சரிக்கா. சரி அம்மா, அவ அம்மையும் அவளை யாரையாவது கூப்பிடு. இந்த மாப்பிள்ளை வீடு எதுன்னு போய் பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டை பார்த்து போவோம். எவ்வளோ நேரம் எங்கனையே இருக்க? போவோம் டீ. அம்மையும் மோளை இப்போ தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காவும் நினைக்கேன். அடுப்படியில் சாப்பிட்டுட்டு வரட்டும். அந்த அன்னைக்கு நம்ம போய் பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போயிடுவோம். என்ன? எனக்கு இங்கே இருக்கே பிடிக்கலாமா? அந்த வளர்ந்தவளை பற்றியா வரவும் வாங்கன்னு கேட்டதோட சரி, அதுக்கடுத்து எங்கே போனானே தெரியல. ஆமாம், சாப்பாடு மட்டும் செஞ்சு வச்சுட்டு இவ்வளோ வாட்டுக்கு திங்காலோன்னு போட்டுட்டு போயிட்டா. ஏன் வந்தவளுக்கு ஒரு சோறு பரிமாற கூட முடியாது அவளுக்கு. பூரா மப்பு வச்சு போய் திரிதாமா. இவன் வீட்டில் இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சி வந்ததே தப்பு. சரி விடுத்தியா, ஒரு விளங்காதவா, அவளையெல்லாம் கணக்கில் சேர்க்காத. இவன் நல்லா விழுந்து விழுந்து கவனிச்சல்ல, இதுக்கு மேலே என்ன வேணும்? நல்ல மனசு உள்ளவளை மட்டும் ஏற்றுக்கிடணும். சரியில்லையே அவளை ஒதுக்கிடணும். ஏன் போட்டு அவளையெல்லாம் ஒரு ஆளா பாக்கிய ரெண்டு வரும். விடுங்க. இல்ல ஏ ராசு, எல்லாரும் சாப்பிட்டா உள்ள அந்த மைனில வெத்தலை பாக்கு போடுவோம். போய் இந்த பக்கத்து கடையில வெத்தலையும் பாக்கு வாங்கிட்டு வாயேன். அந்த போறேம்மா. வேண்டாம் வேண்டாம், ஏன் மினி சாப்பிட்டதுக்கு வெத்தலை பாக்கு போடுங்களேன். வேண்டாம், நேராவது வந்த வேலையை பார்க்கோம். நாங்க முதல்ல போய் மாப்பிள்ளை விட பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போலான்னு பார்க்கோம். நேரம் ஆயிட்டு பார்த்தீங்களா? எங்க நேரம் இருக்கு மினி? இப்பதானே வந்தியா? வந்து சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருக்கியா? அதுக்குள்ள நேரம் ஆயிட்டுங்கியல. நல்லா வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுட்டு செத்த மத்தியானம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் சாயங்காலமா போகலாம். இப்போ உடனே போய் என்ன செய்ய போறியா? இல்ல அதுக்கு இல்ல, நான் வீட்டுக்கு போகணும். பள்ளியெடுத்து போயிட்டு என் பிள்ளைலாம் வந்துடும். எங்க மாமியார் நல்லா இருந்தா பாத்துக்கிடவோ. அவளுக்கு கொஞ்சம் கெதியா இல்லாதனால போய் தான் அவனும் சீக்கிரம். பிறகு அக்கா வீட்லயும் மாமா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவோ. வீட்டுல ஆள் இல்லாம இருக்கு, அதுக்கு தான் சீக்கிரம் போமேன்னு பாக்கோம். ஆமா அதான் சொல்றோம். ஏ மீனா வா, போய் பார்த்துட்டு வந்துருவோம். நீங்களும் வரையில உங்க மாமா மட்டும் வந்தா போதுமா? இல்ல மீனியா, எனக்கு அலைய முடியாது, கால் வலியா இருக்கு. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. மீனா கூட்டிட்டு போயிட்டு வருவா. மீனா எல்லாரையும் பார்த்து கூட்டு போயிட்டு வானே. சரிம்மா. இந்த நாங்க அப்படி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறோம். எங்க கிளம்ப போறிய? அதான் மாப்பிள்ளை விட போய் பார்க்கோம்ல, பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்த மணிக்கே வீட்டுக்கு போயிருவோன்னு பார்க்கோம். என்ன மீனி இப்படி பேசியா? வந்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த மணிக்கு போறோம்கியா? கொஞ்ச நேரமாவது இருக்கலாம், அதுவும் இருக்கல. உடனே மாப்பிள்ளை விட பார்க்கணும்கியா? சரி பார்த்துட்டாவது வருவோம்னு பார்த்தா அந்த மணிக்கு ஊருக்கு போவோம்லாம் சொல்லுதியா? இல்ல இப்போ கிளம்புனாலே நேரம் ஆயிரும். கற்களுக்குள்ள வீட்டுக்கு போகணும்ல, அதுதான் சொல்லுதேன். என்ன மருமோனே? எங்க அம்மா அக்கா எல்லாம் வீட்டுக்கு போட்டும். ஏன்னா நேரம் ஆயிட்டு பாத்தீங்களா? நானும் மீனா ஒரு நாள் இருக்க மாதிரி தான் வந்திருக்கோம். அப்படியா? சரி சரி. அதனால அவ நேரத்தோட ஊருக்கு போனா போயிட்டு வரட்டும். வீட்டுல மாமா இருக்கவோ பிற பிள்ளைகள் எல்லாம் அம்மாவை தேடிட்டு இருப்பாவுல்ல. அப்படியா? சரி பிற என்னைய. சரிம்மா, அப்ப எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க. இவன் எப்படி லீவ் எடுத்துட்டு இங்க இருக்க போறோம்னு சொன்னா? அதானே, அந்த பையன் இருக்க போறோம்னா நம்மகிட்ட சொல்லவே இல்லை. நம்ம வீட்டுக்கு வந்தவளுக்கு வேலையே இதானே டீ. எப்ப பார்த்தாலும் அவனை கூட்டிட்டு வந்து இங்க உட்காந்துக்கிடுவான். ஆனா உன்னா இந்த பையன் வீட்டுல வச்சு ஒரு வார்த்தை சொன்னான்னு பாத்தியம்மா, நான் அங்கதான் இருக்க போறேன், ஒரு நாள் கழிச்சு தான் வருவோம்னு. அவன் கள்ளம் டீ. வெளியில நல்லவங்கனக்கா அமைதியா இருக்க மாதிரி இருந்துக்கிடுவான். அதெல்லாம் அவன் முண்டாட்டி சொல்லி கொடுத்து வந்திருப்பா. முதலையே உங்க அக்காட்ட அம்மைட்டெல்லாம் சொல்லாத, அங்க போனதுக்கு அப்புறம் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருப்பா. அவ சொன்ன உடனே தான் இவன் அப்படியே சின்ன நுள்ள மாதிரி சரி சரின்னு கேட்டுக்கிடுவானே. இப்படி இருக்கானே அந்த பையன், என்ன செய்யனே தெரியல. சரி விடுங்க டீ, நம்ம புள்ள கதையை பார்ப்போம். அவனை தான் தாரவாத்து கொடுத்தாச்சா, இனிமே அவனை பத்தி பேசி என்ன இருக்கு? என்ன மர்மோல ரெண்டு பேரும் கூடி கூடி பேசிக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான். சரி அப்ப போயிட்டு வரோம். சரி மினியா, பார்த்து போயிட்டு வாங்க. நானும் கூட போயிட்டு அப்படியே அப்பா அம்மாவெல்லாம் பஸ் ஏற்றி விட்டு வரேன். என்ன? சரியா, பார்த்து போயிட்டு வாங்க. எல்லாம் ஏன் ராசி நீயும் போயம்ல, மறுமையும் ஒத்தையில போறவ பாரு. இருக்கட்டும் அத்தனுக்கு வேலை இருந்தா பாக்கட்டும். இல்ல மாப்பிள்ள, நானும் வரேன். நான் பஸ் ஸ்டாண்டுக்கே உங்க எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு வந்திருக்கணும். வேலை நாள்ல கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. இப்போ வழி அனுப்பி வைக்கிறதுக்காவது வரணும்ல, நானும் வரேன். சரி தான், அப்போ வாங்க போவோம். சரிம்மா, நான் அவளுக்கு போய் வீடை காட்டிட்டு வரேன். அம்மா இவன் இன்னும் வரக்கானுமே, எங்கதான் அப்படியே அளபட போனா? இவள வந்ததோட அப்படியே போயிட்டானம்மா. எங்கனையும் வரா, நமக்கு என்ன டீ? நான் அவள் பொங்கி வச்சுட்டு போயிட்டால, அது வரைக்கும் சந்தோஷம். எல்லாரும் அழகா சாப்பிட்டாச்சு, நிம்மதியா பேசி வச்சு இருந்தாச்சு. அவள் இருந்தானே ஊட ஊட ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே கிடப்பா. இல்லாத வரைக்கும் நல்லது நினை முடிய. சரி நீ கூட போ, அவளை ஏசப்படுறாளோ பிறகு நம்மளை முன்ன விட்டுட்டு அவாட்டுக்கு அவள் அம்மா கூட நிற்கான்னு. சரிம்மா. என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, ஆளையே காங்கல ஒருத்தரையும். மணி 1:45 ஆகுது, இன்னும் வரக்கானுமே. நானும் காலையிலேருந்து வருவோன்னு சோறு கறி குழம்பெல்லாம் வச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி பிறக்கி சுத்தமாக்கி வச்சிருக்கேன். இன்னும் ஆளக்காங்கல. சரிம்மா, நான் கிளம்புது. என்ன இல்லை எங்க போறேன்? சொன்னோம்லம்மா, ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயே ஆகணும்னு. ஏதா சொந்தக்கார வரவுல ஒரு வாரத்தை வாங்கன்னு மட்டும் கேட்டுட்டு போயிரு. இவ்வளவு நேரமாதாம்மா வாராவோ, நானும் வாராவோன்னு 1 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். மணி 1:45 ஆகுது. 2 மணிக்கு அவன் போயிருவாமா. எங்கல போறான்? உள்ளூர்காரனை தானே போய் பார்க்க போறேன். நாளைக்கு போனா அவதா உள்ளூர்காரன் தான். அப்படின்னாலும் அவன்கிட்ட வாரேன்னு சொன்ன டயத்தை தாண்டி போனோம்னா அவன் கோபப்பட மாட்டானா? கோபப்பட்டு போயிட்டோம்னா பிறகு
என்னல சொல்லியா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகி போனா ஏத்துக்கிட மாட்டானா? அவன் என்ன உன் பொண்டாட்டியா நேரத்துக்கு ஏன் வரலன்னு சண்டை போட்டு கிடக்கு. எங்க அம்மா தெரிஞ்சு பேசுறாளா தெரியாம பேசுறாளானே தெரியல. அம்மா சொல்ற வார்த்தையெல்லாம் அப்படியே பழிச்சுட்டா நல்லா இருக்கும். கேட்டாலே ஒரு கேள்வி, ஃப்ரெண்டை பார்க்க போறியா பொண்டாட்டியை பார்க்க போறியான்னு. இந்த பே என்ன நம்ம ஒண்ணு பேசினா அவன் எங்கேயோ பார்த்து சிரிச்சுட்டு கிடக்கான். ஏ சிவா, என்னம்மா? இல்ல போ ரூம்ல போய் இரு, நான் சொல்லும் போது வா. வந்தவள வாங்கன்னு மட்டும் கேட்டுட்டு போல. எம்மா இவ்வளோ நேரம்மா? இப்போ வந்துருவாவுல. இந்த வீடு தான் மேனி, வாங்க. பரவாயில்ல டி, வீடெல்லாம் நல்ல பெரிய வீடா தான் இருக்குன்னு. ஆமாக்கா, எனக்கும் பிடிச்சிருக்கு. மல்லியக்கா, உள்ள வா மீனா. என்ன வந்துட்டவள, பாத்துட்டு போயிரு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்கம்மா. என்ன சோமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மேனி, இருங்க. ஏன் இவ்வளோ நேரம் ஆயிட்டு? அப்படியே வந்துட்டோம். மீனா வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டே இருந்ததுல நேரம் ஆயிட்டு. அடே அங்க போயிட்டு தான் இங்க வரீங்களோ? நான் நேரா தான் இங்க வரீங்களோன்னு நினைச்சேன். சரி வாங்க, சாப்பாடு எடுத்துக்கேன், சாப்பிடுங்க. சாப்பாடெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, நாங்க மீனா வீட்லயே சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா? ஏன் மீனா, நீ நேரம் அங்க தானே கூட்டிட்டு வருவான்னு சொன்னாவோ சித்தி, பிறகு அங்க கூட்டு போயிட்டியோ? ஏக்கா, அவ இப்பக்குள்ள எங்க வீட்டுக்கு வரவே இல்ல. சரி ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு வாரவோல வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பிட கேட்டா நல்லா இருக்காதுல அப்படின்ட்டு அம்மா அங்க வரட்டும், வந்து சாப்பிட்டு அப்புறம் மல்லியா வீட்டுக்கு கூட்டு போன்னு சொன்னா. நான் இங்கதான் நேரம் வரவும்ல, சோறு கறி குழம்பெல்லாம் வச்சுட்டு எதிர்பார்த்துக்கிட்டே காத்திருக்கேன். இருக்கட்டுமா, அதனால என்ன இருக்கு? இருந்தாலும் எல்லாரும் இங்க ஒரு உண்டை சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கும். எம்மா பாத்துட்டோம்லாமா, போயிட்டு வரேன். சரி எல்லாரும் இருங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போ. எம்மா ஏலா அதை மட்டும் சொல்லிட்டு போல. சரி. சிரிச்ச முகமா சொல்லிட்டு போப்பா. என்ன அம்மையும் மௌன் என்னமோ பேசிக்கிட்டே போல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவன் முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போறோம்னா நீங்கெல்லாம் வாரியன்னு தான் உங்களுக்காண்டி இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தான். அதான் திரும்ப திரும்ப அந்த ஆள் போன் அடிச்சுட்டே இருக்காராம், போட்டுமான்னு கேட்கான். அடே அப்படியா? சரி போனா போயிட்டு வரங்க பேரப்புல, எதுக்காண்டி வேலையெல்லாம் கெடுத்துக்கிட்டு. சரி ஆச்சு, எல்லாரும் இருங்க, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. நான் எவ்வளவோ இருன்னே, அவன் முக்கியமான வேலைன்னு இப்படி போறான். இல்ல போயிட்டு வரட்டும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி இருங்க, வந்தவளுக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியல, காப்பி மிச்சராது எடுத்துட்டு வரேன். சாப்பாடு தான் அங்க சாப்பிட்டோம், டீ இல்ல ஒண்ணு வேண்டாம், அங்க சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்கு. சரி எப்ப கலர் வாங்கிட்டு வரேன்? வேண்டாம்மா இருக்கட்டும். இல்ல இருங்க, நான் கலராது வாங்கிட்டு வரேன். நீ நான் பேசிக்கிட்டு அந்த பக்கத்து கடை வரையும் போயிட்டு வரேன்னு. சரிக்கா. மைனியோ, வீட்டை சுத்தி பார்க்கனாலும் பாருங்க மைனியோ, நல்ல பெரிய வீடுதான். என்னது இது, சொன்ன உடனே சிட்டா பறந்துட்டால்வோ. சபா, நம்ம செத்த உட்காருவோம். அசதியா இருக்கு. காலையில வீட்டுல இருந்து கிளம்புனது இன்ன வரைக்கும் செத்த குறுக்க சாய்க்க கூட நேரம் கிடைக்கல. நீ இவ்வளவு போனதுக்கு அப்புறம் தான் வீட்டுல போய் செத்த படுக்கணும். வீடு நல்லா காத்தோட்டமா பெரிய வீடா இருக்குன்னுட்டி. ஆமாக்கா, எனக்கு வீடு பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளையோட அம்மாவையும் நல்லா பிடிச்சிருக்கு. வெகுளியான பொம்பளை மாதிரி இருக்குன்னுக்கா. ஆமாட்டி, வெகுளியாத்தான் தெரியுது எனக்கும். மேற்கொண்டு இந்த மாப்பிள்ளை பையனும் அப்பாவியா இருக்கான் பத்தியா, நல்ல பையலா இருக்கான். ஆமாம்மா, எனக்கும் அந்த பையன் நம்ம பிள்ளைக்கு சரியா வருவான்னு தோணுது. ஆமா, மாப்பிள்ளையோட அப்பா அங்கக்கா காங்கல. அதான்டி நானும் நினைச்சேன், பார்க்கலாம்னு பார்த்தா ஆளை காணும். சரி அவ வரவு நானா கேட்கேன் மாப்பிள்ளைங்கன்னு. கேளு என்னம்மா, அவட்டையும் ஒரு 2 வார்த்தை நம்ம பேசி பார்த்தா தானே அவர் போனா எப்படின்னு தெரியும். அதான் நான் கேட்டு பார்க்கேன்னு. மைனி, அந்த வாரம் குடிங்க மைனி. நான் செவனப்பு தான் கேட்டேன், செவனப்பு காலியா போயிட்டான். அந்த அன்னைக்கு இதான் இருந்தது, தந்தான். வயிறு ஃபுல்லா இருக்கு, இதேமே குடிக்க இடம் இல்ல. இருந்தாலும் நீங்க சொல்லுது என்ன குடிக்கும். போங்க, நீங்க இங்க வரையன்னு சொல்லிட்டு தான் நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சேன். நீங்க அங்க போயிட்டு இங்க வந்திருக்கீங்க. இங்க வந்துட்டு கூட அங்க போயிருக்கலாம். சரி அடுத்த தடவை வரையில இங்க வந்துட்டு தான் அங்க போகணும். இப்ப இதையாவது குடிங்க. மீனா நின்றுகிட்டே இருக்கியா, அந்த சேரை போட்டு உட்காரம்மா. இருக்கட்டுக்கா, நான் இப்போ போக வேண்டியதானே. சரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. ஆமா, ஓ மாப்பிள்ளை எங்கம்மா, வீட்டுல இல்லையோ? இது நேற்று திடீர்னு முடிவானுதா, அதான் நேற்றை ஓட்டு சொன்னேன் வீட்டில் இருங்கன்னு. கொத்த வேலைன்னா லீவ் போட்டு வீட்டில் இருந்திருப்பாவோ. ஒரு வீட்டுக்கு வெள்ளடிக்க வரேன்னு சொல்லிட்டாவலாம். அதுவும் இவோ வெள்ளடிக்க வரவோன்னு ஒதுங்க வச்சுட்டு இருக்குங்களா. சரி ஒருத்தரை சொல்லி ஏமாத்தின மாதிரி இருக்கக்கூடாது, இன்னைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன், அடுத்த தடவை வரையில நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு இருக்காவோ. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவாவோ. சரி அப்போ அவளை நாங்கள் அடுத்த தடவை வரையில பார்த்துக்கிடுதோம். ஏன் இருங்க, இன்னும் 2 மணி நேரம் தானே இருந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம்னா நேரம் போறதே தெரியாதே. இல்ல வாரம் நேராவது வந்த உடனே போறேங்கல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சாதத்தை கொண்டாறேன். ஏம்மா, நம்ம சாதத்தை அங்கேயே வச்சுட்டோமோ? ஆமா மைனி, என்கிட்ட தானே இருந்தது, வீட்லயே வச்சுட்டேன். அப்ப அதை கொண்டு இங்க கொடுத்துருவியா மீனா? சரி மைனி. சாதம் பார்க்க போனா எங்க அம்மாவும் மல்லியாக்காவும் சேர்ந்தான் போவோம். எங்க வீட்டுல இருந்தாலுமே அம்மா கொண்டு போயிருவா. சரி சாதகம் பொருந்துச்சு அப்படின்னா போட்டாவும் அதுல இருக்கு, இங்க கொடுத்து பார்க்க சொல்லு சரியா? சரி மைனி, நான் பார்த்துக்கிடுதேன். இந்தாங்க மைனியா, என் மாவி ஜாதகம் போட்டாவும் சாதகத்துக்குள்ளே வச்சிருக்கேன். என்ன மைனி, பிள்ளைகிட்ட காட்டுங்க பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு. அது சாதகம் பொருத்தம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் காட்டணும் பிள்ளைகிட்ட. சரிம்மா, உங்க விருப்பம். பாருங்க சாதகம் பொருந்தான்னு பாருங்க, நான் இங்க போய் பார்த்துட்டு வரேன். எல்லாம் பொருந்துச்சுன்னா கடவுளேன்னு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். என்ன? ஆமா, எல்லாம் பொருந்தி வரணும். சரி நாங்க போயிட்டு வரோம். நல்லபடியா பார்த்தாச்சு, வீடெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. வரோண்ணே. சரி பார்த்து போயிட்டு வாங்க. அடுத்த தடவை வரையில இங்க நம்ம வீட்டு தான் முதல்ல வரணும். என்ன? சரிம்மா, அப்படியே செய்வோம். இப்ப போயிட்டு வரோண்ணே. போயிட்டு வரோம். எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வாங்க. ஏக்கா, நான் வழி அனுப்பி வச்சுட்டு வரேன்க்கா. சரி மீனா. ஆமா, வா மாப்பிள்ள வரலையா? வந்தாவுக்கா, அண்ணனும் இவளும் சேர்ந்தா வந்தாவோ. அதுக்கடுத்து நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கோம். நீங்க என்ன பார்த்துட்டு வாங்க, நாங்க போறோன்ட்டு போயிட்டாவோ. ஒரு 8 வந்துட்டு போயிருக்கலாம்ல அவன் மாப்பிள்ளையும்.
நாங்க இன்னும் 2 நாள் இங்கே தான்க்கா இருப்போம். நாளைக்கு வேணா கூட்டிட்டு வரேன் என்ன? அப்படியா? சரி, அப்போ நாளைக்கு கண்டிப்பா கூட்டு வரணும் என்ன? சரிக்கா, நான் போல வழி அனுப்பி வச்சுட்டு நானும் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு வரேன் என்ன? சரி மேலும் பார்த்து போயிட்டு வா.